விநாயகர் அகவல். அதுவும் அவ்வைப்பாட்டி. அவ்வைப்பாட்டிக்கு நிறைய இருக்கு, 4-5 அவைகள் இருக்கிறாங்க. இந்த அவ்வையார் வாழ்ந்து 2ஆம் அவ்வையார் சொல்றாங்க இவங்கள. இவங்க கிட்டத்தட்ட 800 வருடங்கள் அல்லது 1000 வருடங்களுக்கு முன்னாடி பாடப்பட்டிருக்கா சொல்றோம். மிக சிறப்பா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு விநாயகர் அகவல் தெரியுது, புரியுது. அதுல வந்து வாசகங்களும் மிக எளிமையானவை, எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். பெரும்பாலான இடங்கள்ல துதிப்பாடல்களுக்கு முன்னாடி விநாயகர் அகவலோட தான் தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? சரிதான். அதில் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, விநாயகர் அகவல் அப்படிங்கிறது நமக்கு வந்து அவ்வைப்பாட்டி சொன்னதுன்னு சொல்கிறோம். அதுக்கு மெயினான விஷயம் பார்த்தோம்னா 1000 வருடங்கள்லாம் கிடையாது, 5000 வருடங்களுக்கும் மேற்பட்டது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நமக்கு மகாபெரிவாலே தெய்வத்தின் குரலை எழுதியிருக்கார். அது நமக்கு தெரியும், நிறையா பேர் படித்த வாழ்க்கை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பதாமிங்கிற ஊர் இருக்குது வடக்க. பதாமிங்கிற ஊர்லேருந்து ராஜேந்திர சோழன் தான், கங்கை கொண்ட சோழபுரம் கட்டின ராஜேந்திர சோழன் தான் பதாமியிலேருந்து பிள்ளையார் எடுத்துன்னு வந்து திருச்செங்காட்டாங்குடியில் பிரதிஷ்டை பண்ணதா ஐதீகம். ஐதீகம் இல்லை, இப்போவும் இந்த கோவில் இருக்குது, இப்போவும் பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு. கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, மன்னார்குடி கும்பகோணம் போகிற வழியில் திருச்செங்காட்டாங்குடின்னு இருக்குது. திருச்செங்காட்டாங்குடியில் இருக்கும்போது அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னாக்கா இந்த 2ஆம் அவ்வைப்பாட்டிங்கிற விஷயங்கள்லாம் அங்கே அடிபட்டு போயிடும். முதல் அவ்வைப்பாட்டி தான் அங்கே பாடியிருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். தமிழுக்கு தொண்டாற்றினது அப்படின்னாக்கா அகஸ்தியரும் ஔவையாரும் தான். இவா 2 பேரும் தான் முதல்ல தமிழை வந்து உருவாக்கினது, தமிழை பரப்பினது. அகஸ்தியர் இல்லைன்னா இங்கே தமிழ் கிடையாது. அகஸ்தியர் வந்து ரிஷிக தான், ஆனால் அகஸ்தியர் பொதிகை மலை நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போ அகஸ்தியர் வந்து தமிழை வந்து எந்த அளவுக்கு போட்டு தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து எல்லாம் பண்ணது அகஸ்தியர். அதுக்கப்புறம் தான் நக்கீரர்லாம் வந்தது. அப்போது அந்த இடத்துல வந்து அவ்வைப்பாட்டி வந்து தமிழை பிரச்சாரம் பண்ணி தமிழை தேசம் முழுக்க, இன்னைக்கு தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அன்னைக்கு இருந்த தேசங்கள், தேசத்துக்கு எல்லைகள் கிடையாது. பாரத தேசத்துடைய கலாச்சாரம் தான் உலகமே இருந்தது. அப்போ அந்த தேசங்களை பிரதானமாக வைக்கணும். ஒவ்வொரு ராஜாவுடைய தேசங்கள் எங்கிருந்து எது வரைக்கும் இருந்ததுங்கிற விஷயங்கள்லாம் அன்னைக்கு பார்க்கும்போது அந்த தேசம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணினான். அதனால தமிழ் அப்படிங்கிறது வந்து தேசம் முழுக்க இருந்திருக்கு. அப்போ அந்த அவ்வைப்பாட்டி எழுதினது தான் ஆத்திச்சூடி, விநாயகர் அகவல், இது எல்லாமே அதுலேருந்து உருவானது தான். அவங்க அடுத்தடுத்து கொண்டு போனாங்க. ஆமாம். விநாயகர் குறித்து ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று உண்டு. திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் கூட வரும்பொழுது ஒரு விநாயகர் வந்து அதை எடுத்துட்டு வரும்போது தடுத்ததாகவும் அங்கேயே அங்கே வைக்கப்பட்டதும் ஒரு கதை இருக்குது. அதை குறித்து உங்களுக்கு தெரியுமா தகவல்? அதை பற்றி கதை இருக்குது, எனக்கு அவ்வளோவா கதை கேட்டதில்லை. இப்போ நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவை சமூக விழாவை எப்படி கொண்டாடுறாங்கிற நோக்கி நம்ம பேசலாம். சமூக விழாவா வர்றதுன்னா 1823 பாலகங்காதர திலகர் வந்து அது வரைக்கும் மராட்டிய மாநிலத்தில் வீட்டு விழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது. எல்லார் இல்லங்களிலும் மட்டும் வச்சு பூஜை பண்ணாங்க. நீ சொன்ன மாதிரி தான் பிடிச்சி வச்சா பிள்ளையார் களிமண்ணில் அவங்க கையில் வச்சு செஞ்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க.